Hello friends, sorry for the inconvenience. அதுக்குள்ள சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னால லைவ் கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொருக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ ஃபோட்டோஷாப்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்க்ரீன் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் ஆப்பு, ஃபோட்டோஷாப்போட யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த டுட்டோரியல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸாக இருக்கவங்க, அதாவது நான் இனிமேல் தான் நான் ஃபேஸ்புக் வந்து ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் அதுக்கு எனக்கு ஃபோட்டோஷாப் பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லைவ் ஷோ, இந்த லைவ் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களாக இருந்தால் இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு சில டெக்னிக்ஸ் நான் சொல்ல வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டிங்க, ஒவ்வொரு கிரியேட்டரும் எந்த வேலை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புது வேலை ஒர்க் பண்ணுவோம். சப்போஸ் நான் ஏதாவது நான் சொல்கிறதுல அதை விட ஏதாவது ஈஸியான ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஷோர்லி ஐ வில், நான் அதை வந்து என்னோடய அடுத்த வீடியோவில் அதை வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனே நம்ம ஃபேஸ்புக் பேஜுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் அந்த ஃபேஸ்புக் பேஜில் வர மெசேஜை பார்த்துட்டு நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை, அந்த டவுட்ஸ் வந்து நான் நடுவில் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போவோம். ஃபோட்டோஷாப்புக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்க இதுதான் வந்து டூல் பார். இந்த டூல் பார் தான் நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஒன்று இந்த டூல் பார், இன்னொன்று வந்து இந்த லேயர் மெனு. இந்த ரெண்டும் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கும். இப்போ நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எல்லா எம்எஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபைல் நியூ கொடுத்து தான் நம்ம வந்து ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாக்குமெண்ட்டோட நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக, எந்த இடத்துல நம்ம அந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துல இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிலிம் அண்ட் டிவி, வெப், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் இப்போ ஒரு ஃபிலிம் அண்ட் டிவிக்காக ஒரு சாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்தா இப்போ எனக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து தெரிலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணிவிட்டேன். மேபி அது உங்களுக்கு இப்போ ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் நியூ டாக்குமெண்ட். நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் ஃபைல் நியூ டாக்குமெண்ட் கொடுத்து நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் கொடுப்போம்ல, நம்ம நேம் கொடுப்போம்ல, அதே மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். டெமோ அப்படிங்கிற ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். டெமோ கொடுத்துட்டு இப்போ இந்த டாக்குமெண்ட் டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதை வந்து எதுக்காக, எந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல இந்த டாக்குமெண்ட் டைப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபோட்டோஷாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட் ஒன்லி ஃபார் ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் நம்ம அதில் பண்ண போகிறது கிடையாது. கிராஃபிக் டிசைனிங்காக ஃபோட்டோஷாப் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் தான் நானும் கிராஃபிக் டிசைனுக்காகவும் இந்த ஃபோட்டோஷாப்ங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன், ஃபோட்டோ எடிட்டிங்காக யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே இதில் டெவலப் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். மொபைல் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இதிலே, ஆண்ட்ராய்டு அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் மொபைல் ஆப்ஸ் இதிலே டிசைன் பண்ண முடியும். நீங்கள் இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1080pயில் ஒரு இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1080p இதில் வந்து சைஸ் வந்து நமக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட ரெசல்யூஷன்ஸ் அதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து போக போக இதில் உள்ள ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன நிறையா தெரியும். இப்போ நான் ஒரு blank டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஒரு blank டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்னோடய ஃபோட்டோ வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா Ctrl I இல்லைனா ஓப்பன்
கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து ப்ரௌஸ் பண்ண முடியும். இப்போ நான் நம்ம தலை ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எங்கிட்ட வந்து நான் ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தலை ஃபோட்டோவும் இருக்குது, தளபதி ஃபோட்டோவும் இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது. இந்த தலை ஃபோட்டோவையும் தளபதி ஃபோட்டோவையும் ஒரே பேக்ரவுண்டுக்கு கீழே கொண்டு வர போகிறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு லைவ் செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தலை மட்டும் இருக்க மாதிரி, நம்ம தலை அஜித்குமார் மட்டும் இருக்க மாதிரி அந்த பேக்ரவுண்டில் இல்லாத மாதிரி கட் பண்ணணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஜித்குமாரை மட்டும் தனியாக எடுத்து அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம தனியாக பிரிக்கணும். அதுக்கு நாம் வந்து செலெக்ஷன் டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் நிறையா செலெக்ஷன் டூல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள், எலிப்டிக்கல், இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ அஜித்குமார் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம எந்த டூல் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குயிக் செலெக்ஷன் டூல். இந்த டூல் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த குயிக் செலெக்ஷன் டூலோட சென்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ்ஸ் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் வச்சு நமக்கு எந்த இடத்துல செலக்ட் பண்ணணுமோ அந்த இடத்து மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக தானே செலக்ட் ஆகிக்கும். இப்போ சப்போஸ் நான் வந்து அந்த இமேஜ் வந்து நான் ஜூம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ப்ளஸ் என்னோடய கீபோர்டில் கொடுத்தனா இமேஜ் வந்து ஜூம் ஆகும். மவுஸ் கர்சரை மூவ் பண்ண அப்படின்னா மேலேயும் கீழே மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் பார் இருக்குங்களா, கீபோர்டில் ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டூல் வந்து ஹேண்ட் டூல் மாதிரி மாறிக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணி இமேஜை வந்து ட்ராக் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இமேஜ் வந்து நம்ம எங்கே ட்ராக் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். இப்போ இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக செலக்ட் ஆகாமல் இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம செலெக்ஷன் டூலில் ப்ளஸ் டூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே வந்து நம்ம சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் டூல் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் சைஸ் வந்து நான் சின்னதாக குறைச்சிக்க போகிறேன். நான் இந்த ப்ரஷ் சைஸ் வந்து இந்த மாதிரி இதில் போய் குறைச்சிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ராக்கெட் கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, பீக்கு பக்கத்தில் இருக்க ப்ராக்கெட் கீ, அந்த கீ அமுத்திங்கன்னா ப்ரஷோட சைஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதுக்கடுத்து இருக்க ப்ராக்கெட் கீ, க்ளோஸ் ப்ராக்கெட் கீ ஓப்பன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரஷோட சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் வந்து டிக்ரீஸ் பண்ணி இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்த வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இயரிங்குள்ளே இயரிங்குள்ளேயும் டீசெலக்ட் பண்ணிட்டேன். ஜூம் அவுட் பண்ணோன்னா நாம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து நான் கிளியராக செலக்ட் ஆகாமல் இருக்குது. அதுக்கு மறுபடியும் செலெக்ஷன் டூல், ஆட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ப்ரஷ் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நான் வந்து மேக்ஸிமம் எல்லா ஏரியாஸையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த பார்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணணும். இந்த பார்ட்டை மட்டும் எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆகிரும். பட் ஆனால் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக கட் ஆகிருக்காது. அந்த கார்னர்ஸ், ஸோ நமக்கு வந்து அந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக கட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் அண்ட் மாஸ்க் இந்த டூல் கொடுத்தோம். செலக்ட் அண்ட் மாஸ்க் இந்த டூல் கொடுத்தோம்னா நாம் எந்த இடத்துல செலக்ட் பண்ணமோ அந்த இடம் மட்டும் நமக்கு வந்து ஃபோர்க்ரவுண்டில் வந்துடும். பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வேணுங்கிற கலரில் வந்து இப்போதைக்கு அதாவது இமேஜ் வியூ பண்ணும்போது நம்ம எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரிஜினலாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஓவர்லே நமக்கு என்ன ஏதோ ஒரு கலரில் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கணும், மற்றதை நம்ம செலக்ட் பண்ண மட்டும் தெரியணும் அப்படின்னா ஓவர்லே கொடுத்துக்கலாம். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்ட் எடிட்டிங் அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்குறோம் அப்படிங்கிறனால ஃபெதர் மட்டும் லைட்டாக வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். நியூ லேயரில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நமக்கு அஜித்குமார் மட்டும் தெரியுவார். நம்ம பேக்ரவுண்டு வந்து ஃபுல்லாக கட் ஆயிரும். இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸாக ஒயிட் பாக்ஸ் வித் கிரே பாக்ஸ் அந்த மாதிரி பாக்ஸாக தெரியும். இந்த மாதிரி எந்த ஒரு இமேஜ் தெரியுது அப்படின்னாலும் அந்த இமேஜ் வந்து டிரான்ஸ்பேரண்ட் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு இமேஜ் வேறு ஏதோ ஒரு பக்கம் அந்த இமேஜ் கொண்டு வரும்போது உங்களுக்கு நம்ம தலை அஜித்குமார் மட்டும்தான் தெரியுவார். அதே வந்து நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணாமல் சப்போஸ் ஜேபெக் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜேபெக் ஃபார்மெட் வந்து டிரான்ஸ்பேரன்சி வந்து சப்போர்ட் பண்ணாது. அதனால் அதில் என்ன ஆயிரும்னா நமக்கு இங்கே பேக்ரவுண்டில் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்க இடமெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஆயிரும். அதனால்
நம்ம டிரான்ஸ்பரண்ட் இழந்துருவோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இன்னொருக்க நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை கொண்டு போய் நம்ம க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். நம்ம எப்பவுமே ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு MS ஆஃபீஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் என்ன யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா ஃபுல்லாக செலக்ட் ஆயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிறது வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இமேஜை வந்து நான் காப்பி பண்ண போகிறேன். Ctrl+C கொடுத்தனா காப்பி ஆகிக்கும். இல்லை எடிட்டில் போய் காப்பி. ஃபோட்டோஷாப்பை பொறுத்தளவுக்கு இதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். அதாவது 8 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா 7 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இது நான் சொல்லுங்க, ஏதோ ஃபாரினில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்களாம். நான் படித்த பக்கம் இப்படி தான் எனக்கு சொன்னாங்க. அது உண்மை என்னமோ தெரில. பட் இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணும்போது நான் எப்போல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேனோ அப்போ கொஞ்சம் சீக்கிரம் என்னால் முடிக்க முடியுது. ஸோ மேக்ஸிமம் நீங்களும் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. ஷார்ட்கட்ஸ்னால் ஒன்றும் நம்ம ஸ்கூலில் டேபிள் மனப்படம் பண்ண மாதிரிலாம் மனப்படம் பண்ண தேவையில்லை. ஒரு 4 தடவை காப்பியா Ctrl+C, இன்சர்ஷன் டூலா இம்போர்ட்டா Ctrl+O, அந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அடுத்து என்ன பண்ண போகிறீங்களோ அந்த கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. சரி, இப்போ நம்ம மறுபடியும் டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம டெமோன்னு நம்ம நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு நம்ம தலை ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தலை ஃபோட்டோ வந்துருச்சு. அடுத்து நம்ம தளபதி ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணுவோம். எப்படி இம்போர்ட் பண்ணணும், ஃபைல் ஓப்பன் கொடுத்தோம்னா நம்ம தளபதி ஃபோட்டோ. இப்போ இதில் நம்ம அப்ளை செலக்ட் பண்ண மாதிரி இப்போ மறுபடியும் நம்ம தளபதி ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணுவோம். இப்போ இன்னொரு டூல் பார்ப்போம் செலக்ட் பண்ணுறது எப்படின்னா. ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். குயிக் செலெக்ஷன் டூலாக இருந்தால் டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் இழுத்துட்டு போகும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், இந்த 3 டூல்ஸ் தான். இதில் வந்து லேசோ டூல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து கிளிக் பண்ணி மவுஸை கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் எங்கெங்கெல்லாம் ட்ராக் பண்ணுறனோ அங்கெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி கொண்டாந்து நான் எண்ட் பாயிண்ட் எங்கே விடுறோம் அப்படிங்கிறனோ அந்த இடத்துல வந்து அந்த பார்ட் மட்டும் இப்போ நமக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளியராக செலக்ட் ஆகிருக்காது. அதனால் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷர்ட்டு ஷோல்டர்லாம் கட்டான மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஹெட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு கரெக்டாக அமையாது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது வந்து பாலிகான் லேசர் டூல் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அங்கே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் மவுஸ் கர்சர் எங்கே கொண்டு போகிறனோ அந்த அது வரைக்கும் நம்ம செலெக்ஷன் டூல் வரும். நான் அடுத்து எங்கே கிளிக் பண்ணுறனோ அங்கே வந்து ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகி மாதிரி அங்கேருந்து செலெக்ஷன் மூவ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அப்ளை செலக்ட் பண்ண மாதிரியே தான் செலக்ட் ஆகும். பட் என்னென்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸும் சேர்ந்து செலக்ட் ஆகும். இந்த ஸ்பேஸ்லாம் நமக்கு தேவையில்லை, அதுவும் சேர்ந்து செலக்ட் ஆகுது. ஸோ இதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னெட்டிக் லேசர் டூல். இந்த டூல் வந்து நமக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டில் கிளிக் பண்ணி நான் அந்த கார்னர்ஸ் நம்ம தளபதியோட கையோட கார்னர்ஸில் மட்டும் கொண்டு போனோம் அப்படின்னா அதே ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அதாவது நம்ம இப்போ எப்படி மேக்னெட் வந்து எந்த ஒரு இரும்பு பொருளை பார்த்தா ஒட்டிக்குமோ அதே மாதிரி இந்த டூலே வந்து ஆட்டோமேட்டிக்காக கார்னர்ஸில் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி செலக்ட் ஆகுது. பிகாஸ் நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணுறங்கிறது இந்த டூலில் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்த இமேஜ் வந்து HD இமேஜ் கிடைக்கல, அதனால் நான் இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லு செலக்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் இந்த கீழே இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத இதுவும் வந்து எனக்கு தேவை, நான் செலக்ட் பண்ணியிருக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஸ்கொயர் டூல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயர் டூல் எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட் கீ அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்கொயர் டூல் வச்சு செலக்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன், அந்த ஏரியாவும் சேர்த்து செலக்ட் ஆகிக்கும். பார்த்தீங்களா, அதுவும் சேர்த்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்க இடம் வந்து எனக்கு தேவையில்லை. அதை நான் டீசெலக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா மேக்னெட்டிக் டூலை யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து குயிக் செலெக்ஷன் டூலை மைனஸ் யூஸ் பண்ணிக்குவோம். மைனஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம அந்த ஏரியா வந்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நம்ம தளபதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, அதை நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜூம் எப்படி ஜூம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை சொன்ன மாதிரி தான் கண்ட்ரோலும் ப்ளஸ்ஸும் பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்க ப்ளஸ்ஸும் கண்ட்ரோலையும் அட் டைமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஆகும். அதே மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜூம் அவுட் ஆகும். இப்போ நான் ப்ளஸ் கொடுத்து ஜூம் இன் பண்ணி என்னோடய ஸ்பேஸ் பார் அமுத்துன்னா ஹேண்டாக மாறிக்கும்.
மவுஸில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ராக் பண்ணி இந்த கண்ணாடியும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணணும், அதனால் ஆட் செலெக்ஷன் டூல் கொடுத்துட்டு அந்த இடத்தையும் நான் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணோன்னா மேக்ஸிமம் தளபதி மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாம் அப்ளை பண்ண மாதிரி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுத்துட்டு ஃபெதர் லெவல் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த முடியெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லை பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம ரெடி பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா இந்த கார்னர்ஸில் அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் லைட்டை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு அநேகமாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிறனால உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் அந்த முடியெல்லாம் வந்து நமக்கு ஃபோர்க்ரவுண்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் கட் ஆயிரும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஐ திங்க் லைவ் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி லைவ் பண்ணுறேன். சப்போஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி ஃபார் தட். அடுத்த தடவை லைவ் பண்ணும்போது கண்டிப்பாக யூடியூப்பில் பண்ணுற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு எரர் இல்லாமல் நம்ம டைமுக்கு ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி 8:30ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் 8:40 ஆயிடுச்சு. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். பட் நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து நம்ம கரெக்டாக டைமுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த செலெக்ஷன் வந்து ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நாம் அப்ளை பண்ண போகிறோம் நியூ லேயர் கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்களா நம்ம தளபதி மட்டும் தனியாக செலக்ட் ஆகிட்டார். பேக்ரவுண்ட்லாம் நமக்கு வந்து காணோம். இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் காப்பி கொடுத்து நம்ம டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் வைக்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும் இல்லையா? அந்த பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு இந்த 2 இமேஜும் தேவையில்லை. இப்போ சப்போஸ் நான் இந்த இமேஜை வந்து நான் வேறு எதுக்காக நான் நாளைக்கு இது யூஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு இந்த டிரான்ஸ்பேரன்சி எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்து இதை வந்து ஒன்றா ஃபோட்டோஷாப் ஃபார்மெட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் ஃபார்மெட்டாக சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சது இன்னொருக்கா எடிட் பண்ண முடியும். இல்லை நான் மறுபடியும் எடிட்லாம் பண்ண மாட்டேன், இது என்னோடய ஃபைனல் ஃபோட்டோ, இதை நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை என்னவா சேவ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணலாம். இப்படி நீங்கள் பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இதை வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். பிஎன்ஜி ஃபைலாக சேவ் ஆகிட்டுருக்கு. பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ண முடியும். அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படியே கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதே வந்து ஒரிஜினல் இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட ஒரிஜினல் இமேஜ். ஆனால் வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இதுக்காக தான் நாம் வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறோம். அதே சப்போஸ் நான் இதை வந்து ஜேபிக் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஜேபிக் ஃபார்மெட்டில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து நான் பிஎன்ஜியில் சேவ் பண்ணது. அதே இது வந்து ஜேபிக்கில் சேவ் பண்ணுவது. ஜேபிக் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் ஆயிரும். ஆனால் வந்து பிஎன்ஜியில் சேவ் பண்ணுறோன்னா அது வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம மறுபடியும் பேக் டு ஒர்க். இது நமக்கு இப்போதைக்கு இனிமேல் நான் இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பேக் டு ஒர்க். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓ. அதாவது ஃபோட்டோஷாப்பை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து அதை வந்து ஓப்பனுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுதான் நான் வந்து பேக்ரவுண்டை யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேக்ரவுண்டில் நான் எது கட் பண்ண போகிறது கிடையாது, அதனால் கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி கொடுத்துக்கிறேன். இங்கே கொண்டு வந்து கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான நம்ம ஒர்க் பண்ண போகிற 3 இமேஜையுமே நம்ம இதுக்குள்ளே கொண்டாந்து விட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த பேக்ரவுண்டை வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் கொண்டு போயிட்டு நம்ம தளபதி ஃபோட்டோவை ஃபோர்க்ரவுண்டில் கொண்டு வந்து அதில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லேயர்ஸ் பேனலை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் தான் தெரியுது, ஆனால் தளபதி வந்து பின்னாடி வந்து லைட்டாக தான் தெரியுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. பிகாஸ் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லேயர்ஸ் பேனலில் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, டாப்பில் இருக்குது. டாப்பில் எது இருக்கோ அதான் டாப்பில் தெரியும். அதுக்கடுத்து எது இருக்குது? தளபதி ஃபோட்டோ இருக்குது. அதுக்கடுத்து ஃபோட்டோ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்டு தெரியும், அடுத்து தளபதி ஃபோட்டோ தெரியும், அடுத்து ஃபோட்டோ தெரியும். ஆனால் நமக்கு என்ன பண்ணும், இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நமக்கு வந்து பின்னாடி தான் தெரியணும், தளபதிக்கு பின்னாடி தான் தெரியணும். அதனால் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 இருக்குன்னா நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டுக்கு பிஜின்னு வச்சுக்கிறேன்.
தளபதி ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம பேக்ரவுண்டை கொண்டு போய் கடைசியில் வைக்க போகிறேன். பேக்ரவுண்ட் கொண்டு எப்படி கடைசியில் வைக்கிறதுனா பேக்ரவுண்டு மேலே கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு இப்போ வந்து பேக்ரவுண்டுக்கு போயிடுச்சு. இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தளபதி லேயர் தான் மேலே இருக்குது. அதனால் தளபதி மேலே தெரிகிறாரு, அவருக்கு பின்னாடி தலை தெரிகிறாரு, அவருக்கு பின்னாடி நம்ம பேக்ரவுண்ட் தெரியுது. அதே தளபதி கீழே கொண்டு வந்து தலை ஃபோட்டோ மேலே வைக்கிறோன்னா இப்போ நமக்கு தலை ஃபோட்டோ மட்டும் தெரியுது. இப்போ நமக்கு இது வந்து சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை. ஸோ அடுத்து வந்து நம்ம சைஸ் மேட்ச் பண்ணுறோம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம பேக்ரவுண்டோட சைஸ் வந்து நம்ம ஃபைலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணணும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம தளபதி ஃபோட்டோவை வந்து ஹைட் பண்ணிவிட்டு நான் அந்த பேக்ரவுண்டை வந்து என்லார்ஜ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து விசிபிலிட்டியை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். இப்போ நான் தலை ஃபோட்டோவோட விசிபிலிட்டியையும் குறைச்சிட்டேன், அடுத்து தளபதி ஃபோட்டோவோட விசிபிலிட்டியும் குறைச்சிட்டேன். அப்படிங்கும்போது நமக்கு தளபதி ஃபோட்டோ ரெண்டுமே நமக்கு வந்து தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ், இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும்தான் நமக்கு வந்து விசிபிலிட்டி தெரியுது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் இமேஜ் ரீசைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணோம், நம்ம டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ட்ரீ கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஷார்ட்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த எட்ஜஸ் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கிளிக் பண்ணி நம்ம எட்ஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இமேஜ் வந்து எங்கே பொசிஷன் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போய் உட்காந்துச்சு. அடுத்து நம்ம தளபதி ஃபோட்டோவை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். தளபதி ஃபோட்டோ இப்போ வந்து தளபதி ஃபோட்டோ நம்ம கொண்டு வந்துட்டோம். தளபதி ஃபோட்டோ நான் எனக்கு வந்து கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணோம் அப்படின்னா தளபதியோட லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஏரோ கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு டூல் டூல் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஏரோ கீ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பிக்சலாக இமேஜ் வந்து நகரும். அதே வந்து ஷிஃப்ட் அமுத்தி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5 பிக்சலாக நமக்கு வந்து இமேஜ் வந்து நகரும். அடுத்து நம்ம தலை ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுவோம். தலை ஃபோட்டோவை வந்து நம்ம லெஃப்ட் கார்னர் கொண்டு போகிறேன் அப்படின்னா லெஃப்ட் கீ கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட்டில் இமேஜ் மூவ் ஆகும். இப்போ இந்த இமேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தலை ஃபோட்டோ வந்து சின்னதாகவும் தளபதி ஃபோட்டோ வந்து பெருசாகவும் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு இமேஜையும் ஒரே சைஸ் கொண்டு வரணும். அதனால் தலை ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாகவும் தளபதி ஃபோட்டோ கொஞ்சம் சின்னதும் பண்ணுவோம். இப்போ இதை கிளிக் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட் கீ அமுத்தி பிடிச்சிட்டு இதை வந்து ரீசைஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட் கீ அமுத்தி பிடிச்சி நான் ரீசைஸ் பண்ணும்போது அந்த நமக்கு வித் இன்டு ஹைட்டு அந்த ரேஷியோ வந்து மாறாமல் இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். மேக்ஸிமம் இப்படி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் இருக்கும். அதே இல்லை நான் வந்து அப்படி கிளிக் பண்ணாமல் நான் தப்பாக பண்ணிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் கிளிக் பண்ணல, இப்படி கிளிக் பண்ணும்போது ப்ரொப்போர்ஷன்லாம் மாறும். பார்த்துக்கிட்டிங்களா, நான் வித்து ஹைட்டு இதெல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். அதே நான் வந்து ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த எங்கே கொண்டு போனாலும் அப்படின்னா அந்த ப்ரொப்போர்ஷனில் மட்டும்தான் குறையும். ஓகே, இப்போ வந்து மேக்ஸிமம் ரெண்டு இமேஜும் சேம் ஹைட்டில் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி தளபதி ஃபோட்டோவை கீழே இறக்கிக்குவோம். இப்போ நான் என்னோடய ஏரோ கீஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஒன்லி என்னோடய ஏரோ கீஸ் மட்டும்தான், ரைட்டில் மூவ் பண்ண ஏரோ கீஸ் யூஸ் பண்ணுறேன், லெஃப்ட்டில் மூவ் பண்ண ஏரோ கீஸ் யூஸ் பண்ணுறேன், டாப்பில் மூவ் பண்ண ஏரோ கீஸ், பாட்டம் மூவ் பண்ண ஏரோ கீஸ். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து எனக்கு வந்து ஓகேவே தெரியுது. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய எஸ்விஎம் கிரியேஷன்ஸோட லோகோ வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். நமக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நான் எஸ்விஎம் கிரியேஷன்ஸோட லோகோவை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஷார்ட்கட் கீ என்ன, கண்ட்ரோல் ஓப்பன் கொடுத்து நான் என்னோடதுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன். நான் எங்கே வச்சுருக்கணும், என்னோடய லோகோ எங்கே வச்சுருக்கணும் அங்கே வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோடய லோகோவை இம்போர்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி கொடுத்து
Ctrl V கொடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் நம்ம இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் லோகோ வந்து ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணிட்டு நான் இமேஜ் வந்து சென்டர் பண்ணி வைக்கிறேன். லோகோ பொசிஷன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அந்த லோகோவும் ப்ளூ கலரில் இருக்குது, இந்த பேக்ரவுண்டும் ப்ளூ கலர் இருக்குது. எனக்கு வந்து என்னோடய லோகோ வந்து தனியாக தெரியல. அதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போகும். நான் இதை லேயரை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். லோகோ எஸ்விஎம் லோகோ லேயர் ரீநேம் பண்ணிட்டேன். இதோட பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு இந்த எஸ்விஎம் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற லோகோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிய வைக்க முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். நம்ம லேயரில் எஸ்விஎம் கிரியேஷன்ஸ் லோகோ லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போதைக்கு நீங்கள் வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு பிளெண்டிங் ஆப்ஷனாக நீங்கள் வந்து மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் வந்து மேக்ஸிமம் நான் எல்லா பக்கம் யூஸ் பண்ணுற பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ராப் ஷேடோ. பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ கொடுத்த உடனே அந்த ஷேடோ உங்களுக்கு வந்து எஸ்விஎம் கிரியேஷன்ஸுங்கிறது கொஞ்சம் தனியாக தெரிய ஆரம்பிக்குது. இதில் நமக்கு அந்த ஷேடோ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் விழுகணும், அடுத்து எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்கணும், அந்த சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த ஆங்கிள் வந்து ஷேடோ விழுகணும், மேக்ஸிமம் நம்ம ஷேடோ ஆங்கிள் வந்து 120 டிகிரி வச்சுக்குவோம். சாரி, அதுக்குள்ளே என்ட்ரு அமுத்திட்டேன். 120 டிகிரி வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஷேடோ வந்து அழகாக விழுகும். எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சூரியன் நம்ம ஒரிஜினல் நிழல் மேலே விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் 120 டிகிரி அப்படின்னு இருக்கும்போது நம்ம நிழல் வந்து எப்படி விழுகுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் 120 டிகிரி அப்படின்னு வச்சோம்னா மேக்ஸிமம் எல்லாரோட கண்ணுக்கும் அது வந்து அந்த ஷேடோ வந்து நல்லா விழுந்திருக்க மாதிரி தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஷேடோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாது, ஆனால் இமேஜ் வந்து நல்லா கொடுக்கும். அடுத்து இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அவுட்டர் லேயர்லாம் அப்படியே கிரியேட் ஆகிக்கும். இதோட அவுட்டர் லேயர் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸ்ட்ரோக் கலர் வந்து நான் ஒயிட்டில் கொடுத்துருக்கனால என்னோடய அவுட்டர் லேயர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. நான் இதோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே அந்த ஸ்ட்ரோக் வந்து எங்கே வருது, இன்சைடாக அந்த இமேஜுக்கு உள்ளே வருதா இல்லை இமேஜுக்கு வெளியே வருதா இல்லை ரெண்டு பக்கம் சேர்ந்து வருதா. இதில் பார்த்திங்கன்னா உள்ளேயும் வரும் வெளியே வரும். ஆனால் நமக்கு வந்து அவுட் சைடு இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் அவுட் சைடில் வச்சுக்கிட்டு இதோட ஒப்பாசிட்டினா நம்ம பிரைட்னஸ்ன்னு சொல்லுவோம், எவ்வளோ இதாக பிளெண்ட் ஆகுது அப்படின்னு. ஒப்பாசிட்டி மேக்ஸிமம் வச்சுக்குவோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லோகோ இம்போர்ட் பண்ணியாச்சு. லோகோ வந்து இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஃபோர்க்ரவுண்டில் தனியாக தெரியுது. எஸ்விஎம் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு வைப்போம். டெக்ஸ்ட்டு வைக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா அடோபோட அப்ளிகேஷன் எல்லாத்த பொறுத்தளவுக்கும் எல்லா அடோப் அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கும் அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த டீங்கிற டூல் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இந்த மாதிரி டி அப்படின்னு டூல் போட்டுருந்துச்சுன்னா அது வந்து டெக்ஸ்ட் டைப் டூல். இந்த டெக்ஸ்ட் டைப் டூல் கிளிக் பண்ணோம்னா கிளிக் பண்ணி நமக்கு என்ன எழுதணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டே லைவ், இதோட கலரை நான் வந்து மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா விண்டோவில் போயிட்டு கேரக்டர் கொடுத்திங்கன்னா நம்ம கேரக்டர் பேனலில் வந்து ஓப்பன் ஆகும். கேரக்டர் பேனலில் போய் நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் 2 வார்னிங் காட்டுது பார்த்தீங்களா. இந்த 2 வார்னிங்கே வந்து மேக்ஸிமம் எப்போவுமே வந்து நோட் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு வந்து என்ன வார்னிங் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பிரிண்டிங் ஏரியா. அதாவது இந்த இமேஜ் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இதே கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கு. அதனால் அந்த வார்னிங் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வார்னிங் போயிடும். அடுத்து என்ன காட்டுது, இது வந்து வெப் கலர் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து வெப்சைட்டில், அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து இமேஜ் போடுறீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து ஒரிஜினலாக தெரியாது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது கிளியர் ஆகிரும். இந்த கலர் வந்து நமக்கு கரெக்டாக ஷூட் ஆகலை, 2 எரர் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வேறு கலர் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கலர் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கு. அடுத்து எனக்கு வந்து ஃபாண்ட்டு மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபாண்ட்டு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். அடுத்தது அந்த ஃபாண்ட்டில் வந்து ரெகுலர், இட்டாலிக் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதே மாதிரி அந்த அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு சைஸு எம்எஸ் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபாண்ட் சைஸ் அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சப்போஸ் எனக்கு அடுத்த லைனில் வந்து ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன்.
அடுத்த லைன் வந்து எனக்கு ரொம்ப ஒட்டியே வருது. ஆனால் எனக்கு வந்து இதோட லைன் ஸ்பேசிங் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒட்டி இருந்துச்சு. இப்போ வந்து நான் இந்த 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 சைஸை நான் அதிகம் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து 2 லைனுக்குள்ள கேப் வந்து அதிகமாகும். அதே அடுத்த இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 லெட்டருக்கு நடுவில் இருக்க கேப் வந்து அதிகமாகும் கம்மியாகும். அதே அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா நம்ம லெட்டரோட ஹைட் அதிகமாகும். நமக்கு 100% இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது லெட்டரோட வித் அதிகமாகும். இதையும் உங்களுக்கு டெமோக்காக தான் பண்ணி காமிச்சேன். மறுபடியும் 100 வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம இதை அப்ளைவாக பார்த்தோம் கலருக்கு. இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டீ இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா எல்லாமே கேப்ஸ் ஆகிக்கும். நீங்கள் என்னதான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் இது வந்து கேப்ஸ் ஆகிக்கும். அடுத்து வந்து இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வரிசையாக வரக்கூடாது. ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட், இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்கிரிப்டில் போயிடும். இப்போ நான் எனக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை நான் எழுதிட்டேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் இதில் அப்ளை பண்ணலாம். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த கலர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக தெரில. அதுவும் லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன லெட்டர்ஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் போல்டான லெட்டர்ஸ் வைக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ சப்போஸ் நான் கேலிப்ரி ஃபாண்ட் வைக்கிறேன். கேலிப்ரியில் போல்டு வைக்கிறேன். அடுத்து நான் கலர் வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட் கலர் ப்ளூ வைக்கிறேன். ப்ளூ செட் ஆகலை. ஓகே, ப்ளூ வச்சிட்டேன். அந்த கலர் வந்து எனக்கு கரெக்ட் பண்ணல, கரெக்ட் பண்ணி ப்ளூ வச்சிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் கட் அவுட்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த கட் அவுட்டில் ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து பாதி கலர் வந்து ஒரு கலர் இருக்கும், அடுத்த பாதி கலர் வந்து வேற ஒரு கலர் இருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன்லேயே போனீங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரேடியன்ட் ஓவர்லே இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த கட் அவுட்டில் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னோன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு வந்து ஆயிக்கும். எதனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கீழே வந்து ப்ளூ கலர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கலராக குறைஞ்சிட்டு போதும்னா இந்த இடத்துல என்ன கலர் இருக்கோ அதே தான் நமக்கு அங்கேயும் ஷோ ஆகும். இதையே வந்து நம்ம நிறைய இதில் மாற்றிக்கலாம், நிறையா டைப்பில் வந்து மாற்றிக்க முடியும். இதோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே ஸ்டைல் லீனியர்னால் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ரேடியல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து வட்டமாக சென்டரில் வந்து உள்ளே இருக்க கலரும் வெளியே வந்து ஒரு கலரும் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் லீனியர்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது லீனியருங்கிறது தனியாக தெரியும். இப்போ நான் இந்த கலரை இந்த கிரேடியன்ட் கலர்ஸை நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிரேடியன்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும், இந்த கார்னர் கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த கார்னர் கலர் கிளிக் பண்ணிட்டு எனக்கு கார்னரில் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்குவேன். அதே இந்த கார்னரில் எனக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறதையும் நான் செலக்ட் பண்ணிக்க முடியும். நடுவில் இங்கே வந்து நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த பாயிண்ட் கிளிக் பண்ணி டெலிட், அதே மாதிரி அந்த பாயிண்ட் டெலிட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிரும். இப்போ எனக்கு சப்போஸ் நடுவில் ஒரு பாயிண்ட்டை வந்து புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நடுவில் கிளிக் பண்ணுறீங்க, அந்த லொக்கேஷன் சென்டராக இருக்கணும் அப்படின்னா 50 கொடுத்து நடுவில் கிளிக் பண்ணிட்டு அதில் ஒரு கலர் வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் நான் வந்து ஒயிட் கொடுக்குறேன், 2 கார்னரையும் ரெட்டு கொடுக்குறேன். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரியும். ஆனால் சப்போஸ் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயிட்டு வந்து ரொம்ப நேராக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஒயிட் லைட்டாக தெரியணும் அப்படின்னா இதை நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா நான் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்கும். இது முக்கியமான ஆப்ஷன் கண்ட்ரோல் இசட்னா அண்டோ, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் பண்ணிங்களோ அந்த ஸ்டெப் வரும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா ரீடோ. இந்த 2 டூல் இருக்கறனால எனக்கு என்னோடய ஒர்க்ஸ் வந்து நிறையா குறைஞ்சிருக்கு. எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தப்பு பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம தப்பை திருத்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் இசட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதில் கண்ட்ரோல் இசட் அதாவது அண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்தேன்னா இதுக்கு முன்னாடி எப்போ இருந்துச்சோ அதே வந்துடும்.
அதே வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் இசட் அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படிங்கிறது வரும். இப்போ நான் எப்படி கொடுத்துருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் வந்து ரெட் கலர் கொடுத்துருந்தேன். இந்த கார்னர் வந்து ஒட்டி கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த இது வந்து இந்த கிரேடியன்ட் வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. இது இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். அதே வந்து இதில் இன்னும் ப்ரீசெட்லாம் லோட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினர் அப்படிங்கிறனால இந்த ப்ரீசெட்லாம் போனோம்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து குழப்பம். ஸோ நம்ம பேசிக்ஸோடவே பார்த்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோம், தளபதி ஃபோட்டோ தனியாக வச்சு நடுவில் லோகோ வச்சு நம்ம சென்ட்ரல் ஒரு டெக்ஸ்ட் எழுதணும்னு நினச்சோம். அதே மாதிரி எழுதியாச்சு. இதுக்கு நாம் என்னென்ன டூல் யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செலெக்ஷன் டூல்ஸ். இந்த செலெக்ஷன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். அடுத்து நம்ம லேயர் பேனல், இந்த லேயர் பேனலில் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம். அடுத்து அதோட பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் மாற்றணும். அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப 0.01% ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியறது மட்டும்தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இது இல்லாமல் இன்னும் நிறையா பண்ண முடியும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம தமிழில் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து தமிழ் டைப்பிங் தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே வந்து கேரக்டர் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டார்ட் மெனுவில் போய் கேரக்டர் மேப் CHARA கொடுத்தீங்கன்னா கேரக்டர் மேப் ஷோ ஆகும். அந்த கேரக்டர் மேப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வந்து ஆல்ரெடி தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த கேரக்டர் மேப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க தமிழ் ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே இருக்கும். இப்போ நான் சப்போஸ் தமிழ்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கச்சமச்சான லெட்டர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த லெட்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே பழக்கமாயிரும். இப்போ எனக்கு வந்து தமிழ்ங்கிறத டைப் பண்ணிட்டேன். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்குள்ளே போய்ட்டு இந்த லேயரை இப்போ நான் ஹைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட் டூலுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாண்ட்டு மாற்றணும். பார்த்தீங்களா, ஃபாண்ட்டை வந்து இங்கே கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த இடத்துல போய் கூட நம்ம ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். நான் ஃபாண்ட்டை அங்கே என்ன ஃபாண்ட் வச்சுருந்தேன், கல் ஃபாண்ட் வச்சுருந்தேன். தமிழ் ஃபாண்ட், நம்ம தமிழ் ஃபாண்ட் கல் ஃபாண்ட்டை நான் அங்கே வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேயும் நான் கல் ஃபாண்ட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம அங்கே டைப் பண்ண தமிழ் அப்படியே நமக்கு இங்கே வந்துடும். கலர் கொஞ்சம் தெரியலை. இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் இருக்குது. இந்த பிளாக் வந்து ஃபுல்லாக ஒயிட் இருக்குது. எனக்கு இந்த ஒயிட் வந்து எனக்கு வந்து தனியாகவே தெரில. அந்த பேக்ரவுண்டும் தனியாகவே தெரில. இதுக்காக என்ன பண்ணலாம், அப்படியே சொன்ன மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ராப் ஷேடோ அப்படிங்கிற எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கூட கொஞ்சம் தெளிவாக தெரியுது. பார்த்தீங்களா, இப்போது ஒப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் நான் ரொம்பவே தனியாகவே தெரியும். நான் ஃபாண்ட்டு மாற்றிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபாண்ட்டை பொறுத்தளவு நம்ம என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டு மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நம்ம ஒன்லி ரொம்ப பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து நம்ம அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதோட பேசிக்ஸ் வந்து இதே டைமிங் 8:30க்கே பார்ப்போம். மேக்ஸிமம் அடுத்த வீக் வந்து நம்ம யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அட் அ டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இந்த தடவை யூடியூப்லேயும் சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் பண்ண வேண்டியதாக போச்சு. அது 8:30ன்னு சொல்லிட்டு 8:40 ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டும் அந்த யூடியூப் வந்து கொண்டு வர முடியல. என்ன எரர்னு தெரில. மேக்ஸிமம் இன்றைக்கிக்குள்ளே நான் ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வாரம் கண்டிப்பாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கான பேசிக்ஸ், இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு பேசிக்ஸ் பார்த்த மாதிரி நாளைக்கே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கான பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக அடுத்த வாரம்
பேசிக் டியூட்டோரியல்ஸ் வந்து காட்டுறேன். மேபி இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே வந்து பழக்கமானதாக போயிடும். ஃபோட்டோஷாப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடோபோட அஃபிஷியல் பேஜ், அடோபோட அஃபிஷியல் பேஜ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே தெரியும். அடோபோட வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்ம அடோப் கிரியேட்டிவ் கிளப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருப்போம். இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நாம் இப்போ யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் இது மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும். நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து லைட்ரூம் யூஸ் பண்ணுவாங்க அண்டு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபோட்டோகிராஃப்ஸ்ன்னு இருக்குது. இல்லை நீங்கள் வந்து தனியாக எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணணும், எனக்கு ஃபோட்டோஷாப் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த அடோபா வெப்சைட்டுக்குள்ளே போய் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து 30 days 7 days வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வெர்ஷன்ஸில் 2017 வந்து நமக்கு வந்து 7 days ட்ரையல் பேக் தர்றாங்க. ட்ரையலில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து அதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ட்ரையலோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ், இல்லை நான் வந்து சொல்லித்தரேன் மற்றவங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரைஸு, இல்லை நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப் பொறுத்தளவுக்கு மந்த்லி அதாவது மந்த்லி பேக்கேஜ் தான் உண்டு. அதாவது 1 மந்த்துக்கு வந்து 600 ரூபா அந்த மாதிரி மந்த்லி பேக்கேஜ் தான் உண்டு அடோபோட எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும். ஸோ உங்கள் லைசன்ஸ் வந்து அப்பப்போ ரினியூ பண்ணிங்க அப்படின்னா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுட்டோரியல். மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு போங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் வேறு ஏதாவது அடுத்த டுட்டோரியல் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த டுட்டோரியலும் நான் வந்து போடுறேன். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் SVM கிரியேஷன்ஸ் இப்போ தான் 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். 1500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண 1500 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் டுட்டோரியல். அடுத்த வாரம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டுட்டோரியலுடன் உங்களை சந்திக்கிறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக தமிழாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். see you next week.